ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு. மாலையிலே யூத் மினிஸ்ட்ரி, மறுபடியும் 6 மணிக்கு சாயங்கால கூட்டம். இன்று நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று செலவழிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாளில் என்ன ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதினதான யோவான் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாளில் உனக்கு விருப்பமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சு பேசாமலும் இருப்பாயானால் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அவருடைய நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த நாளில் ஒரு வேத பகுதியை நாம் நோக்கி பார்ப்போம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே. ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன், ஓஸ்ராவின் ஆடுகளைப் போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன், தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இறைச்சல் உண்டாக. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! எப்போ கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் உலகெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருந்த நேரம் மாத்திரமல்ல, உபத்திரவத்தினாலே அழிக்கப்பட்டு கொண்டிருந்ததான காலங்கள். ஆனால் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறிட்டா என்று சொன்னால் 1948ஆம் வருஷம் இஸ்ரவேல் ஜனம் ஒரு குட்டி நாடாயிருந்த நாடு சொந்த தேசமாக இஸ்ரவேல் தேசம் என்கிற ஒரு சிறிய நாடாய் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதற்குள்ள இருக்கிற மக்கள் சில லட்சங்கள் தான். ஆனால் அந்த சில லட்சங்கள் கோடிக்கணக்கான மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு இருக்கதான பலன் மிகுதி. ஏனென்று கேட்டால், தேவனாகி கர்த்தர் அவள் எல்லா இடங்களிலிருந்தும் கொண்டு வந்து அவர்களை சேர்த்து அவர்களுடைய தேவனாயிருந்தார். மாத்திரமல்ல, அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். என்னென்று கேட்டால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னடந்து போகிறார். இவர்கள் ஒன்றாய் சேர்கிறதற்கு, ஜெயமுள்ளவர்களாய் வாழுகிறதற்கு, அல்லாவிட்டால் இவர்களை பயமுறுத்துகிறவர்களுக்கு முன்பாக இவர்கள் பயந்து ஓடி சிதறி போகாதபடிக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அன்றைக்கும் நடந்து போனார், இன்றைக்கும் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இது அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இன்றைய இஸ்ரவேல் யார் தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே வருகிறான மீட்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்புக்கு தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்களோ அவளை அத்தனை பேரையும் இப்போதைய இஸ்ரவேலர்கள். நாம் தான் அந்த இஸ்ரவேல் ஜனம். இப்போ இந்த ஜனம் நடந்து போகும் பொழுது தடைகள் ஏராளம். கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ராஜாவே முன்னால போறார், நம்ம பின்னால போறோம். என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி! அவர் முன்னால போனா என்ன செய்வார்? எஸ்ஐயாவில் சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு முன்னாக சென்றுவேன், போனலானவைகளை செவ்வையாக்குவேன். ராஜா முன்னால போறார், தடைகளை நீக்கி கொண்டே போகிறார். தைரியமாய் பின்னாலே செல்வோம், கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைய ஆராதனையில தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை உள்வாங்கி அவருக்கென்று ஜீவிப்போம், பிரசித்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளின் வழியாக நாங்கள் கடந்து சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து ஒத்தாசைப்படும். உங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் பொருட்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். God bless you abundantly again and again and again and again. Amen.